அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். வருகின்ற புதன்கிழமை புத்தாண்டை தினத்தன்று நமக்கு வரக்கூடிய நாள் என்று பார்த்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் மூன்றாம் பிறை தரிசனத்தை நாம தரிசிப்பது மிகவும் ரொம்பவும் அருமையான நாள் என்றே சொல்லலாங்க. இந்த நாளில் மூன்றாம் பிறையை தரிசித்து நம்ம கையால ஒரு பொருளை கொண்டு பீரோவிலே அல்லது பணப்பெட்டியிலோ வைக்கும்போது நம்ம என்ன வேண்டுதல் வேண்டி நினைச்சு கேட்டுக்கிட்டோமோ அது அப்படியே நடக்குங்க. இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம பதிவில் வரும் ஒவ்வொரு நல்ல தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் அதை பார்த்து பயன்பெறலாம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டில் எத்தனையோ கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் நீங்கள் அத்தனை கஷ்டங்களையும் விட்டு நீங்கள் விலகி சந்தோஷமாகவும் மகிழ்வாகவும் இருக்க வேண்டும் என்று இந்த 2025ஆம் ஆண்டு முதல் நாளிலே வரக்கூடிய இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை நீங்கள் அனைவருமே குடும்பத்துடன் குழந்தைகள் எல்லாமே இருந்து நீங்கள் நின்று அந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் மூன்றாம் பிறையை தரிசிப்பது மிகவும் அருமையான நாள் என்று சொல்லலாங்க. இந்த நாள் என்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வெள்ளி பிறை என்று சொல்லுவாங்க. அதாவது இந்த மூன்றாம் பிறை தரிசிக்கும் போது வெள்ளி பொருளை கையில் வைத்தால் ரொம்பவும் நல்லதுங்க. இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை நாம பார்ப்பதன் மூலம் வாழ்க்கையில நமக்கு சந்தோஷம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே செல்லும். அமாவாசை தினத்திலிருந்து மூன்றாவது நாள் வரக்கூடிய இந்த சந்திர தரிசனத்தை தான் பிறை தரிசனம் என்று சொல்லுவோம். இந்த பிறை தரிசனத்தை செய்வதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன, பிறை தரிசனத்தை முறையாக எப்படி செய்வது, பிறை தரிசனம் செய்யும் போது நாம உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நீங்க முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். பிறை நிலவு என்பது படிப்படியாக எப்படி வளர்ந்து கொண்டே செல்கின்றதோ அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலுமே நம்ம படிப்படியாக முன்னேற்றமும் வளர்ந்து கொண்டே செல்லும் என்பது ஒரு ஐதீகங்க. இதற்காகத்தான் பிறை நிலவை தரிசனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். நிலவு சரியாக மாலை 6:30 மணிக்கு தொடங்கி 7 மணி வரை இந்த அரை மணி நேரத்துல நம்ம சில நிமிடங்கள் மட்டுமே தெரிவதற்கு வாய்ப்புள்ளதுங்க. இந்த சில நேரம் பிறை நிலவு தெளிவாக தெரியாது. சில நேரம் பிறை நிலவு தெளிவாக தெரிந்தாலும் அந்த மேகங்களுக்கிடையே பிறை நிலவு மறைந்திருக்குங்க. பரவாயில்லை, பிறை நிலவு தெரிந்தாலும் தெரியவில்லை என்றாலும் மூன்றாம் பிறை என்று நீங்கள் இந்த வேண்டுதலை மாலை 6:30 மணிக்கு வெட்ட வெளியில செய்ய வேண்டுங்க. இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை உங்க வீட்டின் மொட்டை மாடியிலேயோ அல்லது பால்கனியிலேயோ வாசல் முன்பக்கமாகவோ எந்த பக்கமாக இருந்தாலும் சரி ஆகாயம் உங்களுக்கு தெரியும்படி பார்த்துக்கொள்ளுங்க. பிறை நிலவை தரிசனம் செய்யும் போது உங்களுடைய கையில் வெள்ளி நகை அல்லது தங்க நகை வைத்துக் கொள்வது ரொம்பவும் நல்லதுங்க. எதுவுமே இல்லை என்றாலும் ஒரு 5 ரூபாய் நாணயத்தை மட்டுமாவது கையில் வைத்துக் கொள்ளுங்கள். பிறை தரிசனத்தை பண்ணும்போது நீங்க கையில் 5 ரூபாய் நாணயம் வைத்திருந்தால் இந்த நாணயத்தை பிறை தரிசனம் முடிந்த உடனே உங்க பீரோவில் கொண்டு வையுங்கள். உங்களுக்கு பணம் எக்கச்சக்கமாக குவியுங்க. இந்த ஆண்டு மிகவும் நல்ல ஒரு நாளாக, அற்புதமான நாளாக தொடங்க இருக்கின்றது. இந்த மூன்றாம் பிறை நிலவை தான் சந்திர மௌலீஸ்வரர் என்றும் சொல்வார்கள். இந்த பிறை நிலவை தன் தலையில் சூடிக்கொண்டிருக்கும் சிவபெருமானை நாம மனதார நினைத்து கொள்ள வேண்டுங்க. கஷ்டங்கள் அனைத்தும் நம்மை கடந்து போக வேண்டும் என்றும் நினைத்து நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு எது தேவையோ அவை நம்ம மனதார பிரார்த்தனை செய்து கொள்வது ரொம்பவும் நல்லதுங்க. இந்த பிறை தரிசனத்தோட நம்ம வேண்டும் போது நம்ம நல்ல வேலை கிடைக்கணும், நன்றாக படிக்கணும், குழந்தைகள் எல்லாம் நிறைய பணம் சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், சொத்து சுகம் வாங்கணும், நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக வாழ்க்கை நமக்கு தேவைங்க. வாழ்க்கையில உங்களுக்கு எதெல்லாம் முன்னேற்றம் தேவையோ அதெல்லாமே நீங்கள் இந்த பிறை தரிசனத்தோடு நினைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அரை மணி நேரம் பிரார்த்தனை செய்யும் போதுங்க உங்க பிரார்த்தனையில் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை கண்களை மூடி தியான நிலையிலே நீங்க உச்சரிங்க. ஒரு இடத்தில் அமர்ந்து நிறைய பிறை நிலவை பார்த்தபடியே உச்சரிக்க முடியும் என்றால் இன்னும் சிறப்புங்க. அப்படி உட்கார முடியல என்றால் நீங்கள் நின்று கொண்டு கூட 2 கைகளையும் ஏந்தி இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரித்து விட்டு பிறை நிலவை தரிசனத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நம்ப முடியாத வளர்ச்சி உங்களை தேடி வருங்க. அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.